பயணம் மிகவும் நீண்டு கொண்டே இருந்தது. வாழ்க்கை பயணம் போலும் குழப்பம் மிகுந்ததாக இல்லாவிட்டாலும் முதலும் முடிவும் அறிந்து வைக்கப்பட்டிருக்க கூடியதாக இருந்தாலும் ஒவ்வொரு பயணத்தின் இடையிலும் இவ்வாறுதான் உணரப்படுகிறது. முடிந்து போக வேண்டுமென்ற ஆசையும், முடிய போகின்றதே என்ற துக்கமும், முடிய வேண்டாமென்ற அங்கலாய்ப்பும் மிக்கதாக தான் இருந்தது. பயணித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் பயணத்தை பற்றி நினைப்பது இயல்புதான். பயணத்தை பற்றி மட்டும்தானா? ஓய்ந்திருக்கும் வேலையும் ஓய்ந்திருப்பதனால் கிடைக்கும் நேரமும் எத்தனையோ விஷயங்களை நினைத்து பார்க்க தூண்டுகின்றது. நடந்தது, நடக்கப் போவது, அல்லது நடக்க வேண்டியது, அல்லது நடக்கக்கூடியது என்று மனது எதையெல்லாம் எண்ணிக்கொள்கின்றதோ அதையெல்லாம் நினைத்து பார்க்கின்றது. சமயத்தில் வாழ்க்கையின் சரி பிழைகளை சலித்து பார்த்து சோர்வும் கொள்கின்றது. எத்தனைதான் முயன்றாலும் வாழ்க்கைக்கு தன் போக்கில் போவதில் ஆனந்தம் மிகுதியாக இருக்கின்றது. இல்லாவிட்டால் எண்ணங்களையும் ஆசைகளையும் மீறி ஒரு திசையில் வாழ்க்கை நகர்ந்து போவதை பார்த்து கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது. வாழ்க்கை அப்படிதான் நிகழ்ந்திருக்கின்றது. சொந்த வாழ்க்கை என்றாலும் ஒரு பார்வையாளனாக சும்மா நின்று பார்த்து கொள்ளும் படிக்கே வாழ்க்கை அமைந்து விடுகிறது. கவலைகளை மட்டும் சுமந்து கொண்டு வாழ தெரியாமல் அவதிப்படுவதை என்னவென்று சொல்ல முடியும்? எனக்கு குழந்தை பிறந்து 2 நாட்கள் ஆகிறது. இன்னும் குழந்தையை பார்க்க முடியாத படிக்கு வாழ்க்கை என்னை தள்ளி வைத்திருக்கின்றது. திட்டமிட்டதற்கு முன்னால் குழந்தை எதனால் பிறந்தது? இதற்கெல்லாம் யாரும் காரணம் சொல்ல முடியுமா? வாழ்க்கை பற்றி அறிந்து கொண்டதற்கும் அப்பால் வாழ்க்கை ஒரு மர்மத்துடன் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அறிந்து கொள்ள முடியாத மர்மங்களின் கூட்டாக தான் அது இருந்து கொண்டிருக்கிறது. எளிய அளவுகோல்களுடன் கூட இணைந்து வர முடியாதபடிக்கு அதன் ஓட்டம் நிலையில்லாது மாறிக்கொண்டிருக்கிறது. வாழ்க்கையை எளிமைப்படுத்தக்கூடிய எனது முயற்சிகளும் சதா வாழ்க்கையை குழப்பி வாழ்க்கையை மேலும் சிக்கலாக்கி கொள்ளும் எனது மனைவியையும் சந்திக்க வைத்ததே அதன் நிலைமைக்கு சான்றாக இருக்கின்றது. எதையும் நேர்த்தியுடன் செய்ய வேண்டுமென்ற எனது செயல்களுக்கும் மறதிக்கும் அரைகுறை அவசர வேலைக்கும் பேர் போன அவள் செயல்களுக்கும் சம்பந்தப்படுத்தி பார்க்கின்றதே. நேர விரயம் என்பது மிகவும் கோபத்திற்கு உரியதாக சுட்டரிக்க வைக்கும் எண்ணையும் எதையும் வைத்துவிட்டு வைத்த இடத்தை மறந்துவிட்டு வீடு முழுவதும் தேடும் அவளையும் வாழ்க்கையில் இணைத்து வைத்திருக்கின்றதே. ஒழுங்கும் நேர்த்தியும் பழக்கத்தினால் வருவதென்பது எனது அசைக்க முடியா நம்பிக்கையாகும். அப்படி எதுவும் கிடையாதென்பது அவளின் கொள்கை. 1000 முறை மீட்டி சொன்னாலும் அதை கடைபிடிக்க முடியாத ஒரு மெத்தனம் அவள் செயல்களில் காணப்படும். சீறி சினக்கையில் மறதியை காரணம் காட்டி தப்பிக்கொள்ள முயற்சி செய்கையில் கோபம் பூதாகரமாக வியாபித்து எழும். எனக்கு உண்டான உயர் இரத்த அழுத்தத்திற்கு நெஞ்செரிச்சலிற்கும் இவள் செய்கைகளுமே காரணம் என்று நம்பிக்கை தோன்றி வெகு காலமாக விட்டிருந்தது. எப்படி சொல்லிக் கொடுத்தாலும் அப்படியே திருப்பி செய்ய முடியா தந்தை குணம் இவள் மேல் இருக்கும் கோபத்தை இவள் தகப்பன் மேல் திருப்பி விட்டிருந்தது. தாயில்லா பிள்ளை என்று செல்லம் கொடுத்து இவளை சீரழித்தார் என்பது எனது குற்றச்சாட்டு. தாய் இருந்திருந்தால் ஒருவேளை இவள் வேறுபட்டவளாக என்னை போல குணம் கொண்டவளாக வளர்ந்திருக்க கூடுமோ என்றும் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருக்கும். தாய்மை இன்னும் கூடுதலாக அவளை நெருங்கி புடம் போட்டிருக்க கூடும். ஒரு நெருக்கடி மிகுந்த காலமாக வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தது. நம்பி வந்தவளை கைவிடும் துணிச்சலுமின்றி வாழ்க்கையிலும் இணைந்து போக முடியா சங்கடத்துடனும் இதோ 1 வருடத்தின் முடிவில் எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கின்றது. யாரிலும் நம்பிக்கை இல்லாமல் நானே எல்லா காரியங்களையும் கவனித்திருந்தேன். பிரசவ தேதிக்கிடையில் வந்த அவசர அலுவலக வேலை காரணமாக பட்டணத்திற்கு போயிருந்த போது குழந்தை பிறந்த வீட்டில் இருந்தது. எதிர்பார்த்திருந்த தேதிக்கும் முன்னதாகவே இது நிகழ்ந்து விட்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும்.
என் இரத்தத்தை பார்க்கும் துடிப்புடன் வீட்டினுள் நுழைந்தேன். மனைவியின் தந்தைதான் கதவினை திறந்து விட்டிருந்தார். அவரின் பணிவும் என்னை கண்டபோது ஏற்பட்ட குதூகலமும் என்னுள் மகிழ்வினை ஏற்படுத்துவதற்கு பதிலாக எரிச்சலையே ஏற்படுத்தியது என்று தான் சொல்ல வேண்டும். நான் இல்லாத வேளைகளில் என்ன குளறுபடிகளை ஏற்படுத்தி வைத்திருப்பார்களோ என்ற கவலையை நெஞ்சை நிரடியது. புத்தியில்லாத பெண்ணும் விவேகமில்லாத தந்தையும் என்ற எனது கணிப்பு அவ்வளவு உறுதியுடன் இருந்தது. குழந்தையையும் தாயையும் நலமுடன் இருந்தது சிறிது ஆறுதல் படுத்தியது. மனதில் ஆசுவாசத்தை ஏற்படுத்தியது. அவ்வளவு அவசரமாக வீட்டிற்கு வர வேண்டிய தேவை என்னவென்று யோசிக்க வைத்தது. எல்லாம் மகிழ்வுடன் நடந்து ஏறியதில் மகிழ்ச்சி என்னையும் தொற்றிக்கொண்டது. குழந்தையை அள்ளி அணைத்து கொண்டேன். பெண் குழந்தை மகாலட்சுமி. வீட்டிற்கு முதல் குழந்தை பெண் குழந்தையாயிருப்பது விசேஷம் என்பார்கள். என் விருப்பமும் அவ்வாறே இருந்தது. வாழ்க்கை அவ்வாறே தந்து கண்ணாமூச்சி ஆட்டத்தை இங்கே தவிர்த்திருந்தது. சலனம் கேட்டு என் மனைவி எழுந்து கொண்டாள். அவள் புன்னகைக்க முயற்சி செய்தாள். முடியாமல் மிகவும் களைத்திருந்தாள். ஜன்னலால் அவள் தந்தை தவிப்புடன் எங்களையே பார்ப்பதை உணர முடிந்தது. குழந்தையின் நெஞ்சில் எட்டி உதைத்தது. அந்த தவிப்பு என்னிடமும் தொற்றிக்கொள்வதை உணர்ந்தேன். மனைவியின் நெற்றியை வாஞ்சையுடன் தடவி விட்டேன். அவள் என் கரங்களையே பற்றி கொண்டாள் என்றான்.